உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய கிருபைகள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கீழாகாமல் மேலாகுவாய் அப்படின்றாங்க. நாங்கள் வர வர மரியாதை ரொம்ப தேயுது. எங்கள் வீட்டில் எனக்கு மரியாதை தேயுது, என் குடும்பத்தில் எனக்கு மரியாதை தேயுது, எல்லோரும் என்னை காலில் போட்டு மிதிக்கிறாங்க, என் வேலையில் என் மரியாதை தேயுது அப்படின்றீங்களா? தேவன் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு பெருமை அடைவதற்காகவே நான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்றாங்க. உங்களை பெருமைப்படுத்துவதற்காகவே உங்களுக்கு தேவன் உங்களை பெருமை அடைவதற்காக ஒன்று கொடுக்க போகிறாரு. எல்லாவற்றிலும் கடைசியில் நிற்கிறேங்க, ஒதுங்கி நிற்கிறேன். நான் எதை வச்சுக்கிட்டு முன்னாடி போய் நிற்க முடியும்? எந்த இடத்துக்கு போனாலும் என்னால் முன்னாடி நிற்க முடியாது. எந்த ஃபங்க்ஷன் போனாலோ இல்லை எங்கள் சொந்த ஊருக்கு போனாலோ எங்கே போனாலும் நான் ஒதுங்கி தான் நிற்க வேண்டியது இருக்குது. கடைசியாக தான் போய் நான் நிற்கிறேன். என்கிட்ட என்ன இருக்குது, என்ன பெருமை இருக்குது? இல்லை, தேவன் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். இனி கீழே இருக்க மாட்டீங்க, மேலே இருப்பீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு ஒரு பெருமை கொடுக்க போகிறாரு. எதை வச்சு பெருமை அடிச்சுக்கிறது? எல்லாரும் எதையோ வச்சு பெருமை அடிச்சுக்கிறாங்க. எனக்கு எதுவுமே இல்லையே, என்ன இருக்குது நான் பெருமை அடிச்சுக்கிறதுக்கு? அப்படி ஒன்றும் இல்லையே என்கிட்ட அப்படின்னு கவலைப்படுறீங்களா? தேவன் இருக்காருங்க, அவர் உங்களை முன்னாடி நிறுத்துவாருங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் யாருக்கும் தேவையில்லைன்னு உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, அப்படி தானே? உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் ஐயோ இவனா இவளா அப்படின்னு உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் முக்கியத்துவம் மற்றவங்களுக்கு புரிய வைப்பேன். நீங்கள் எவ்வளவு பெருமை அடைய வைக்க முடியுமோ அவ்வளோ பெருமை வைப்பேன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நீங்கள் வாளாக மாட்டீங்க, தலையாகுவீங்க. நீங்கள் கீழே இருக்க மாட்டீங்க, மேலே இருப்பீங்க. ஏன்னா தேவன் உங்களை பெருமை அடைய செய்வார். நீங்கள் இல்லாமல் இனிமேல் உங்கள் வீட்டில் எதுவும் நடக்காது, உங்கள் குடும்பத்தில் எதுவும் நடக்காது. காலில் போட்டு மிதித்தவங்கெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்கள் மரியாதையை தேவன் ஏற்றி விட்றாரு. நீங்கள் வீட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்று உங்களை புரிஞ்சுப்பாங்க இனிமேல். ஓகேங்களா? ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சோடு ஆடு வச்சு மேய்ச்சிட்டு இருந்தவன் தான் தாவீது. அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுங்க வச்சு கொண்டாடல தம்பியை, அவங்க அப்பாவும் வச்சு கொண்டாடல. ஆனால் தேவன் எங்கே அனுப்புனார் பாருங்களேன். இவனை மரியாதை இல்லை, இவனுக்கு மரியாதை இல்லைன்னு தெரியும் தேவனுக்கு. அவனை போர்க்களத்தில் கொண்டு போய் நிறுத்துறாரு. யாருமே நிற்க மாட்டேன்ட்டாங்க. ராட்சதன் முன்னாடியா, அந்த கோலியாத்து முன்னாடியா, நாங்களாம் யாரும் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன இடத்துல யாரை நிறுத்தினார்? தாவீதை நிறுத்தினார். தாவீது டக்கு டக்கு டக்குன்னு கோலியாத்தோடைய கதையை முடித்தான். தலையை சீவிட்டு வந்துட்டான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அந்த நாட்டு மக்களுக்கு ராஜாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவன் இவன். இவ்வளோ நாள் எங்கப்பா இருந்த நீ, இவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படின்னு வச்சு கொண்டாடினாங்க. அன்றைக்கி எல்லாருமே பாட்டு பாடி நடனம் ஆடினாங்க, பெண்கள் எல்லாருமே. அப்படி ஒரு தேவன் அந்த மரியாதையை ஏற்றி விட்டார். ஈசா என்ற அப்பா அவனை ஒரு நாளும் தூக்கி வச்சு கொண்டாடல, அவங்க அண்ணன்களும் தூக்கி வச்சு கொண்டாடல, அந்த ஊர்க்காரங்களும் அவனை தூக்கி வச்சு கொண்டாடல. ஆனால் அந்த நாட்டு மக்கள், அந்த சவுல் ராஜா எல்லாருமே அவனை தூக்கி வச்சு கொண்டாடும்படி தேவன் பெருமை அடைய செய்தார். தேவன் நினச்சா ஒரே நாளில் உங்களை உயர்த்த முடியுங்க. ஒரே நாள் போதும் தேவன் நினச்சா. ஓகேங்களா? நீங்கள் தேவனை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கீங்களா? அவ்வளோதான், அதுதான் முக்கியம். தேவனை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு இருந்தால் ஒரே நாளில் உங்கள் மரியாதையை ஏற்றி விட முடியும். ஓகேங்களா? நீங்கள் தேவனை உறுதியாக பிடிச்சிக்கோங்க. உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் வாளாகாமல் தலையாவீங்க. ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.